தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இன்றைக்கு சமூகத்திற்கு தேவை எல்லாம் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக சேவை என்பது அடிபட்டு கிடக்கிற அந்த புத்தகம் எல்லாம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு. எப்படி ரத்தம் போகிறது பார்த்தீர்களா? காப்பாற்ற வேண்டிய இந்த சமூகம் அக்கறையற்று கிடக்கிறார். சமூக சேவை குறைந்து வருகிறது. அதுதான் இன்றைய தலைமுறைக்கு தேவை. எல்லாம் வெறும் இந்த ஃபயரா பார்த்து செல்போன்ல கேம்ல ஃபயர் கேம், அவனை சொல்றது இவனை சொல்றது, அவனை கொள்றது இவனை கொள்றது. அதனால எவன் செத்தாலும் மனசுல இறக்கமே இல்லாத ஒரு தலைமுறை உருவாக்கி வருகிறது. அக்கறையற்ற தலைமுறை உருவாகிறது. சமூகம் அக்கறை தேவை. குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு மனிதர்கள் அல்லாத இரண்டு பேர்களை இடம்பெற செய்திருக்கிறான் சமூக சேவையால். ஒன்று எறும்பு. தன்னுடைய இனத்தில் ஒரு எறும்பு கூட பாதிக்கப்படக்கூடாது. யாரு பண்ணம் உதுகுலு மசாக்கினக்கும். நீங்க மஸ்கன் அப்படின்னு சொன்னா வில்லான்னு அர்த்தம். உங்களுடைய வில்லாக்களுக்கு என்னைக்குமே எறும்பு வீடு கட்டாது, அது வில்லாக்களை உருவாக்கும். உதுகுலு மசாக்கினக்கும் லா யக்திமன்னக்கும் சுலைமான் ஜுனூது. அந்த மாதிரி ஒரு தலைமை இந்த உம்மத்துக்கு தேவை. தன் இனத்தில் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது. இன்னொன்று ஹுதுகுது பறவை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொன்ன செய்தி, பில்கீஸ் ராணி இருக்கிறார்கள், நடுநிலை சிந்தனையாளர், நீங்கள் அழைத்தால் ஏகத்துவத்தை ஏற்பார்கள் என்ற சமூக அக்கறை ஹுதுகுது குர்ஆனில் இடம்பெற்றது. அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம் இடம் பிடிக்க வேண்டுமானால் சமூக அக்கறை வேண்டும் என்று அழகான சரித்திரங்களை பதிவு செய்திருக்கிறார். அதை அடுத்து வருகிறார். வளரும் தலைமுறைக்கு பெரிதும் தேவை பொருளாதாரமே. மின்னல் ஹபீப் இல்லைன்னா எல்லாம் இன்னல் ஹபீப் தான் சொல்லி பேச வருகிறார். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஹனஃபி சுன்னத் ஜமாத் பள்ளி சரவணம்பட்டியினுடைய தகுதிமிக்க இமாம் மௌலவி ஹாஃபில் எஸ் அப்பாஸ் அலி சிராஜி, வாருங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை சமூகத்திற்கு அள்ளி தாருங்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى: فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. وقال آية أخرى: واسألوا الله من فضله. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: نعم المال الصالح لرجل صالح أو كما قال عليه الصلاة والسلام. வளரும் இளைய தலைமுறைகளுக்கு நிச்சயம் பொருளாதாரம் இல்லைன்னா சுத்தமா மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. கூட பிறந்தவன் கூட மதிக்க மாட்டான். ஜமாத்துல இன்னைக்கு நம்மை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு சிந்தனையை சிந்தித்து பாருங்கள். கல்வி முக்கியம், ஆனால் காசு பணம் இல்லை, வசதி இல்லை என்றால் உங்கள் குழந்தைகளுக்கு உலகத்தினுடைய உயர்வான கல்வியை உங்களால் நிச்சயம் கொடுக்க முடியாது. முஹிப்புல் உலமா, ஆலிம்களே என்று கொஞ்சுவார்கள், முசாபாஹ செய்வார்கள், முஆரகா செய்வார்கள். ஒரு 10 வருஷம், ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி மஹல்லால ஒரு மால்தாரி தன் பேர குழந்தையை உயர்வான ஒரு ஸ்கூல்ல சேர்த்துவதற்காக ஊட்டியில ஐஐடியில படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 11வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அவனை கொண்டு போய் தன் பேரனை சேர்த்துறாரு. அசர்த்து துவா செய்ய. மறுநாள் அல்ஹம்துலில்லாஹ் சேர்த்தப்பட்டாச்சு, சீட்டு கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட டொனேஷன் மட்டும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்கிறாங்க. அப்ப மனசுல ஒரு வருத்தம், 10,000 ரூபாய் கொடுத்து நம் பிள்ளைகளை கான்வென்ட்ல படிக்க வைக்க முடியல அப்படின்ற ஏக்கம், கவலை. உங்க பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அது நீங்க 1 லட்சம் 1.5 லட்சம் அசால்ட்டா சர்வசாதாரணமா சொல்றீங்க. 10,000 ரூபாய் கொடுத்து என் பிள்ளைகளை, நான் படிக்கல ஆனா என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்குமே, ஆலிம்களுக்கு இருக்க வேண்டும், அது இருக்கும். அப்ப தன் பிள்ளையை உயர்வான ஒரு ஸ்கூல்ல சேர்த்தணும்னு ஆசை. நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து என்னால சேர்த்த முடியல அப்படின்ற மனசுக்குள்ள
அதெல்லாம் அப்படித்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது சர்வசாதாரணமா அவரு சொல்றாரு, ஏங்க சார் கஷ்டப்படுறீங்க, ஏன் சிரமப்படுறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட நல்லா சொல்லி கொடுக்கறாங்கல்ல, அங்க போய் சேர்த்த வேண்டியதானே. சமுதாயம் பணம் இல்ல, காசு இல்ல, என் மனைவியினுடைய நகையை கொண்டு போய் கடன் வைத்து என் பிள்ளைகளை நான் நினைத்த படிப்பு சேர்த்த வேண்டும், சேர்த்தினேன். அருமையான உறவுகளே, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் ஆலிமாகவும் ஒருத்தர் அதிகாரியாக இருக்கும் போது படித்தவருக்கு உயர்ந்த மரியாதை, செல்வந்தனுக்கு உயர்ந்த மரியாதையை கொடுக்குது. பாப்பா உட்காருப்பான்றான். ஆனா நல்ல காரியம், எல்லா காரியங்களுக்கும் பத்திரிகை வைத்து அழைத்து மரியாதை கொடுக்கிறது பணத்துக்கு தான், செல்வத்துக்கு தான். அறிவு இல்லைனா அவ்வுலகம் இல்லை, பணம் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை என்று சொன்னான் பாரதி. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயத்து இறங்கியது குதியத்து ஸலாத், நமக்காக வேண்டியதுதான். தொழுகுங்கள், தொழுகையை வையுங்கள், தொழுகையை முடித்த பிறகு பள்ளிக்குள் இருக்க வேண்டாம். பூமிக்கு சென்று அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியை விட்டு வெளியே செல்கின்ற போது எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், யா அல்லாஹ் உன்னுடைய ஃபضலை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். யாரிடமும் கரம் ஏந்தாத சூழ்நிலை, இஸ்ஸத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு பொருளாதாரம் வேண்டும். 5 கடமைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டுமானால் பொருளாதாரம் வேண்டும். ஜகாத் கொடுப்பதற்கு பொருளாதாரம் வேண்டும். ஹஜ் செய்வதற்கு பொருளாதாரம் வேண்டும். அந்த பொருளாதாரம் இருந்தால் மாத்திரமே 5 கடமைகளையும் முழுமையாக நிறைவேற்ற முடியும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் கலாம் ஐயா சொல்லும் போது கனவு காணுங்கள்னு சொல்லுவார். கனவுனா தூக்கத்தில் வரக்கூடியது அல்ல, தூக்கத்தில் வரக்கூடிய கனவு அல்ல, தூங்க விடாமல் உன்னை தடுக்கிறது அப்பேற்பட்ட கனவு. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். அந்த லட்சியத்திற்காக உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய அயராத எல்லாவற்றையும் தியாகம் செய்யும். வரலாற்று ஆசிரியர்கள் நாமெல்லாம் அம்பானியை பற்றியும் அதானியை பற்றியும் பில்கேட்ஸை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இவங்க எல்லாம் பெரிய செல்வந்தர்கள். சகோதரிகளே, ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த சூழ்நிலையும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உதவி கிடைக்குமா என்ற சூழ்நிலை இருந்தது. முகேஷ் அம்பானியினுடைய தகப்பனுக்கு மேற்படிப்பு படிக்க முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டம். ஆனால் விடாத முயற்சி, கடின உழைப்பு அவர்களை உலகத்தினுடைய உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறது. கடினமான உழைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஸ்ல் வல் கஸ்ல். எனக்கு ஈராமை என்னால் முடியாதுன்னு எதையுமே நினைக்காத. ஜப்பான்காரன் வாசகம் எழுதி வச்சிருப்பான், உன்னால் முடியாவிட்டால். ஜப்பான்காரனை பார்த்து அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய வாசகம், உன்னால் முடியாவிட்டால் ஜப்பானாலே முடியாது. எதுவுமே என்னால முடியாதுன்னு நினைக்க கூடாது. அப்படி ஈராமியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறார்கள். நீங்கள் கொண்ட லட்சியம் முகட்டை நோக்கி போடாதீர்கள், விண்ணை நோக்கி போடுங்கள். விண்ணை தொடுவதற்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள். செல்வந்தன் ஒரே நிலையில் இருப்பதில்லை, அவருடைய செல்வத்தை சேமித்து மாத்திரம் வைக்கவில்லை. பல தொழில்கள்ல அவன் முதலீடு செய்கின்றான். வீட்டில இருந்தா அதற்கு பேரு சேமிப்பு. அதே பல பிசினஸ் இல்ல, பல தொழில்ல அதை கொண்டு போய் சேர்த்தால் அது பணத்தை சேர்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பிக்க மினல் அஜ்ஸ் வல் கஸ்ல், சோம்பேறித்தனம், பொடுபோக்காக இருப்பதை அவர்கள் பாவமாக நினைத்து அப்பேற்பட்ட பாவத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். சகோதரிகளே, ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க வேண்டாம். வரலாறு அந்த செல்வந்தர்களுடைய நிலையை படிக்கின்ற போது தெரிகிறது. ஒவ்வொரு வினாடியை கூட வீணடிக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு பொருளை பார்த்தால், முகேஷ் அம்பானி, அந்த அம்பானி அதானி நம்ம சொல்றோம், பெட்ரோல் பங்குல வேலை செய்யறாங்க. பெட்ரோல் பங்குல வேலை செய்யக்கூடியவனுடைய சிந்தனை அதனுடைய ஓனர் ஆகுவதற்கு என்ன வழி என்ற சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் இருந்தது. அதை நோக்கிய பயணம். அதற்கு அடுத்தது ஒவ்வொரு தேடலும் விண்ணை நோக்கியே இருந்தது. எனவே
இளைய தலைமுறையே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை என்றால் உங்களுக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, கண்ணியம் இல்லை. உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்பிய வாழ்க்கையை கூட உங்களால் தர முடியாது. எனவே ஹலாலான முறையில் உயர்வான அந்தஸ்தை பெறுவதற்காக வேண்டி, ஜகாத் கொடுப்பதற்காக, தானம் தர்மங்கள் செய்வதற்காக, சமூக சேவை செய்வதற்காக பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் தேடுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரொம்ப ஆனந்தமாக தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். பொருளாதாரம் இல்லை என்றால் குணமெல்லாம் குப்பையிலே, பணம் தான் பந்தியிலே என்று பட்டுக்கோட்டையார் சொல்வதை போல பணம் தான் எல்லா கடமைகளுக்கும் மிக முக்கியமான காரணம் என்று தன்னுடைய கருத்துக்களை அழகாக பதிவு செய்திருக்கிறார். பணம் தேவை, பணத்திற்காக முயற்சிக்க வேண்டும், இதுல சந்தேகம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதில் அஜர்த்துமார்களுக்கெல்லாம் தன்னுடைய மால்லாவில் இருக்கிறதெல்லாம் சொன்னார். அதை அன்புக்குரியவர்களே, நிறைய விஷயங்கள் அஜர்த்துமார்கள்ட்ட வந்து நிறைய பேசுவாங்க. அதுல பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு அரபி மட்டும் அவாம்கள் பேசிட வேணாம். ஏன்னா அஜர்த்து நீங்க எப்ப பாடி காணீங்கிறத, அஜர்த்து நீங்க எப்ப பாடி காணீங்க, அஜர்த்துல போய் எப்ப பாடி காணீங்கன்றா அன்புக்குரியவர்களே. அதனால இப்படி நிறைய நடக்கும். அதுல தனக்கு நடந்த ஆதங்கத்தையும் அதிரத்தவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற கருத்துக்களை சொன்னார். உண்மையில் பொருளாதாரம் தேவை. ஆனா உலகத்திலேயே ஆலிம்சாக்கள் மாதிரி நிம்மதியா இருக்கிறது யாருமே இல்லை. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஆலிம்சா பரபரப்பா இருப்பார். காலையில 4 மணிக்கு தகஜத்துல இருந்து 6 மணி 8 மணி வரைக்கும் உலகமே முழிச்சு பரபரப்பா இருக்கிற வேலையில தலைகாணியை தேடிட்டு இருப்பார். 8ல இருந்து 12 வரைக்கும் உலகமே பரபரப்பா இருக்கும். எங்க தலைகாணி படுக்கலாம் கொஞ்சம் அசர் லொகர் வரைக்கும் நிம்மதியா இல்லையா? பொருளாதாரத்தை தேடுகிற நேரம் அந்த நேரம். அந்த நேரத்தில் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு என்ன வழி என்பதை ஆலிம்கள் யோசிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும்.